புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதை அடுத்து வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்களில் அவற்றை விநியோகிப்பதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதற்காக தமிழகம் முழுவதும் ஏராளமான மக்கள் வங்கிகளில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனையொட்டி கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிய ரூபாய் நோட்டுகள் வங்கிகள் அஞ்சலகங்கள் மூலம் இன்று முதல் விநியோகிக்கப்படுகின்றன. இதற்காக சென்னையில் ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட இடங்களில் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு பணத்தை பெற்றுக்கொள்ள முன்கூட்டியே மக்கள் குவிந்தனர். கூட்டம் அதிகமாக இருப்பதால் நெரிசலை தவிர்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சில்லறை தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் முதற்கட்டமாக 100 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படுகின்றன. புதிய ரூபாய் நோட்டுகளை வழங்குவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக சென்னை அசோக் நகர் பகுதியிலிருந்து எமது செய்தியாளர் ஆர்த்தி நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் ஆர்த்தி. புதிய ரூபாய் நோட்டுகளை வழங்கும் பணி எந்த அளவில் உள்ளது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நேற்று நள்ளிரவு முதல் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு ஒரு திடீர் அறிக்கை அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து புதிய 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 2000 ரூபாய் தாள்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ளது. நேற்று ஒரு நாள் விடுமுறை அடுத்து இன்று வங்கிகள் அனைத்தும் திறக்கப்பட்டது. இன்று அதிகாலை 6 மணி முதலே மக்கள் அனைவரும் வங்கிகளில் குவிந்த வண்ணம் உள்ளனர். அதாவது அவர்களிடம் இருக்கும் பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக அவர்களிடம் இருக்கும் ரொக்க பணத்தை அனைத்தும் எடுத்து வந்து இந்த வங்கிகளில் டெபாசிட் செய்து கொள்ளவும் மாற்றிக்கொள்ளவும் இருக்கின்றனர். தற்போதைக்கு புதிய 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் இங்கு வராத நிலையில் மக்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அது மட்டும் அல்லாது அவர்களுக்கு தேவையான ரொக்க பணத்தை டெபாசிட் செய்து கொண்டு இருக்கின்றனர். இங்கு 4000 ரூபாய் வரை ரொக்கப்பணம் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு. இந்த பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கின்றனர். அதாவது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் மக்கள் பாதுகாப்பாக அவர்களது பணத்தை செலுத்தி எடுத்துக்கொள்ளவும் இங்கு பாதுகாப்பு பணியில் போலீசார்கள் ஈடுபட்டு இருக்கின்றனர். சரி, கூட்டம் ரொம்ப அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு ஏற்ப எந்த மாதிரியான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? அதாவது மக்கள் கூட்டம் காலை 6 மணி முதல் வங்கிகளில் முன்பு வந்து குவிந்துள்ளனர். அது மட்டுமல்லாது இந்த கூட்ட நெரிசல்களை தவிர்ப்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகளாக சிறப்பு கவுண்டர்கள் தற்போது அசோக் நகரில் இருக்கும் வங்கியில் சிறப்பாக 5 கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சராசரி கவுண்டரை விட 5 கவுண்டர்கள் அதிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இங்கு காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை வங்கிகள் செயல்பட தொடங்கியுள்ளது. கூட்ட நெரிசல்களை தவிர்ப்பதற்காக வரிசையில் மக்களை நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்கள் 5 பேர் அல்லது 10 பேராக உள்ளே அனுப்புகின்றனர். இதனால் கூட்ட நெரிசல்களை வெகுவாக தவிர்க்க முடிகிறது. மக்களும் எந்த ஒரு சிரமமும் இன்றி அவர்கள் வரிசையில் நின்று அவர்களுடைய பணத்தை செலுத்தி எடுத்து செல்கின்றனர். நன்றி ஆர்த்தி, உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதேபோல் அஞ்சலகங்களிலும் புதிய ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொள்ள சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை தபால் நிலையத்திலிருந்து இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் உசேன் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் உசேன். அதாவது புதிய நோட்டுகளை பெற தபால் நிலையங்கள்ல எந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் 500-1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மோடி அறிவித்திருந்தார். இதையடுத்து வருகிற 11ஆம் தேதி வரைக்கும் பெட்ரோல் வங்கி, அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையங்களில் இந்த 500-1000 ரூபாய் நோட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் டிசம்பர் 30ஆம் தேதி வரை அனைத்து வங்கிகளிலும் தபால் நிலையங்களும் பணத்தை மாற்றம் செய்து கொள்ளலாம், பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டிருந்தது. அதனால் இன்று அதிகாலை காலை முதலே அனைத்து தபால் நிலையங்களிலும் மக்கள் குவிந்த வண்ணம் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர். அதாவது இப்போ நாம் இருக்கும் இடம் அண்ணா சாலை தலைமை தபால் நிலையத்தில் இருக்கின்றோம். இங்கு காலை முதலே நீண்ட வரிசையில் நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் இப்போது நேரடியாக காண முடிகிறது. இங்கு இருக்கும் மக்கள் உள்ளே சென்று படிவங்களை பூர்த்தி செய்து அவர்களுக்கான அடையாள அட்டை, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் போல ஏதாவது ஒரு அடையாள அட்டையை காண்பித்து அவங்க பணத்தை மாற்றம் செய்து கொள்ளலாம். 4000 ரூபாய் வரை மாற்றம் செய்யலாம். மேலும் அஞ்சல் கணக்கு வைத்திருப்பவர்கள் இங்கு டெபாசிட் செய்யும் முறையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல்
நெரிசலை தவிர்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் வந்து காவல்துறையினர் வந்து சிறப்பான ஏற்பாடுகளை வந்து செய்துள்ளனர். சென்னையில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். மேலும் வந்து ரோந்து படைகள் கண்காணிப்பில் வந்து காவல்துறையினர் முழுமையாக ஈடுபட்டு வரும் காட்சியை நாம் வந்து காண முடிகிறது. சரி, புதிய நோட்டுகள் வழங்கும் பணி தொடங்கிவிட்டதா? எப்போது தொடங்கப்பட்டது? அங்கு எந்த மாதிரியான நடைமுறை வந்து கடைபிடிக்கப்படுகிறது? ஆனால் வந்து தற்போது நிலை வரை புதிய நோட்டுகள் வந்து தரப்படவில்லை. இருக்கும் ரூபாய் 100 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வந்து தரப்பட்டு வருகிறது. அவர்கள் தரும் பழைய நோட்டுகள் பதிலாக இன்று வரை இன்னமும் புதிய ரூபாய் நோட்டுகள் வந்து தரப்படவில்லை. அது போன்ற நிலை தான் இருக்கிறது. ஆனால் வந்து பழைய ரூபாய் நோட்டுகள் 100 ரூபாய் நோட்டுகள் எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் 1000 ரூபாய் பழைய ரூபாய் நோட்டுகள் தந்தால் அதற்கான 100 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் சிறப்பான ஏற்பாடுகள் வந்து காவல்துறையினரும் அரசும் வந்து சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதை நாம் காண முடிகிறது. உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி யுசேன். இதேபோல் டெல்லி, மும்பை உட்பட நாட்டின் பிற பகுதிகளிலும் வங்கி மற்றும் அஞ்சலகங்களிலும் பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு மாற்றாக புதிய ரூபாய் நோட்டுகளை பெற மக்கள் குவிந்துள்ளனர்.